Okay, you can switch off. Switch off. Namaskaram, namaste. Hari Om. Om Shri Gurubhyo Namaha. Hari Om. Tomorrow, on the occasion of New Year, Acharya will be distributing a gift of coins. It is our sampradaya. People used to come and get coins from Acharya ji. It is very auspicious. It may happen at Guru Tirtha. It will be at Guru Tirtha. All of you are requested to go and attend. After puja 6:30, Acharya will be distributing the coins. It is auspicious to get. It is not a simple coin. When it comes from a land Guru, it has great value. So you are blessed on this occasion of New Year. Swamiji, namaskaram. Namaskaram, Hari Om. Hari Om, Swamiji. Namaste. Om Sadashiva Samarambham Shankaracharya Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Sahana Bhavatu Sahanau Bhunaktu Sahaviryam Karavavahi Tejasvinavaditamastu ma vidvishavahaihi. Om Shanti Shanti Shanti. Sarva Mangalam Bhavatu. We are going to do Mangalam. Not today. And today we are going to complete the 108 shlokas. And tomorrow we will be having one class morning 8:45. 8:45 to 9:30 we will be having. After that we will go to Padi Puja at Murugan Temple. ஜீவன் முத்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து ஜன்ம பாவனமானார் என்று பழமறை முழங்குமிப்பான் மேவரும் ஜீவன் முத்தர் விதேக முத்தியும் நீ கேளாய் என்று படித்தோம். இந்த பாட்டை எப்படி எடுத்துக்கொள்ளணும் என்றால், ஜீவன் முக்தராக இருப்பவரை பற்றி ஏற்கனவே சொல்லி வந்திருக்கிறது. இந்த ஜீவன் முக்தர்களாக இருப்பவர்கள் எல்லாம் யார் என்று சொல்லி வைத்தது. பிரம்மவித் என்பவர் முதலாம் அவர் பிரம்மவித். இரண்டாம் அவர் வரன், பிரம்மவித் வரன். அவரும் பிரம்மவித்து தான், வரன், ஜீவன் முக்தர். மூன்றாவது வகையான பிரம்மவித், பிரம்மவித் வரியான், ஜீவன் முக்தகா வரியான். நான்காவது வகையானவர்கள் பிரம்மவித் வரிஷ்டன் என்று பார்த்தோம். இப்படி 4 வகைகளிலே பிரம்மவித்துக்கள் இருப்பார்கள். இவர்கள் ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லப்படுவார்கள்.
இந்த ஜீவன் முக்தர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்ட பொழுது, பிரம்மவித் என்று சொல்லக்கூடிய இந்த ஜீவன் முக்தன் தான் முன்பு எந்த வர்ணாசிரம தர்மத்தை சார்ந்திருந்தானோ அந்த வர்ணாசிரமத்தையே பின்பற்றி தர்மத்தை கடைபிடிப்பான், அனுஷ்டிப்பான். ஆனாலும் தாமரை இலை தண்ணீர் போல் வாழ்வான். சந்நியாசிகளுக்கு அனுஷ்டானங்கள் எதுவும் கிடையாது. கிரகஸ்தாளுக்கு நித்திய கர்ம அனுஷ்டானம் உண்டு. சந்தியாவந்தனம், ஜப்பம், பிராணாயாமம், சூரிய நமஸ்காரம், இப்படி எல்லாம் அனுஷ்டானங்கள் கிரகஸ்தாளுக்கு உண்டு. பிரம்மச்சாரிகளுக்கும் உண்டு பிரம்ம யஜ்ஞம், ஜப்பம் எல்லாம். வானப்பிரஸ்தா இருக்கின்றவர்களுக்கு உபாசனா கிரமம் சொல்லப்பட்டிருக்கு. ஜபத்தை விட அதிகமான ஒரு தேவியவோ அம்பாளையோ அல்லது சுப்பிரமணியரையோ ஒரு உபாசனா தெய்வமாக வரித்துக் கொண்டு உபாசனை செய்யறது. அதற்கு பிறகு வானப்பிரஸ்தாவுக்கு பிறகு சந்நியாச தர்மம். சந்நியாச தர்மத்துல எந்த அனுஷ்டானங்களும் கர்மங்களும் சன்னியாசிக்கு கிடையாது. அவன் கர்மத்தை விட்டவன் தானே. கர்மத்தை விட்டவன் ஆனதுனால் அவனுக்கு எதுவும் கிடையாது. ஆனாலும் லோகக்ஷேமத்திற்காக, உலக மக்களுடைய நன்மைக்காக தான் எந்த வர்ணாசிரம தர்மத்தை சார்ந்திருந்தானோ அந்த தர்மத்தை பின்பற்றுவான் என்று சுவாமிகள் கூறுகிறார். இவன் யார்? இவனுக்கு பிரம்மவித்து என்று பெயர். முன்பு ஸ்லோகத்துல பார்த்தோம் நம்ம. அப்படிப்பட்ட அந்த பிரம்மவித்து வியாபாரம் செய்வனாக இருப்பான். ஏன் ஒரு நாட்டையே ஆளக்கூடியவனாக கூட இருப்பான். அல்லது பிக்ஷை ஏற்று திரிபவனாக கூட இருக்கலாம். இதனால் வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் எதிர்பார்த்தவனா மட்டும் இருக்க மாட்டான். அவன் கண்ணெதிரிலே என்னவெல்லாம் வருகிறதோ, என்னவெல்லாம் அவனுக்கு கிடைக்கிறதோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டே போகக்கூடியவனாக இருப்பான். அவனும் ஜீவன் முக்தன் தான். ஆனால் அதனால் சலனப்படாதவனாக எந்த ஒரு ரியாக்ஷனும் அவனுக்கு கிடையாது. இறந்தவன் உயிர் பெற்று எழுந்தால் கூட அவனுக்கு ஆச்சரியம் இல்லைன்னா, எதையும் நன்று தீது என்று பார்க்க மாட்டான் என்றும் சொன்னார். மற்றைய மூவகை ஜீவன் முக்தர்கள் சமாதி நிலையில் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். வரன் என்ற பிரம்மவித்து ஜீவன் முக்தன் தன் உடலை ஜீவிப்பதற்கான, அதாவது உடலை அழித்துக்க கூடாது. உடல் உபாதி, அதனால இந்த உடலை அழித்து விடுவோம்னு அழித்துட்டா அது பாவம், அது ஒரு பாப்பமாயிடும். அதனால இந்த உடல் இந்த லோகத்திலே சஞ்சரித்து இருக்கிற மாதிரி ஸ்டேபிளா இருக்கிறது அளவுக்கு என்ன வேணுமோ அந்த அளவிற்கு தன் உடலை தக்க வைத்துக் கொண்டிருப்பார். அந்த அளவிற்கான உணவை மட்டுமே சாப்பிடுவார். இவர் யார்? வரன், பிரம்மவித் வரன். பிரம்மவித் வரியான் என்பவர்களும் சமாதியில் இருப்பார்கள். சமாதி என்கிறது நிஷ்டா. புறத்திலே என்ன நடக்கிறது என்பதில் கவனம் இல்லாமல் சமாதியுற்று இருப்பார்கள். ஆனால் அவர்களை அவருடைய சிஷ்யர்கள் சென்று எழுப்பி விடுவார்கள். அவருடைய சிஷ்யர்கள் வணங்கி நமஸ்கரித்து அவர்களை போற்றி புகழ்ந்து அவர்களை எழவிட்டு விடுவார்கள். சமாதியிலிருந்து மீண்டு வர செய்து விடுவார்கள். பிறகு அவர்கள் இந்த பிராரப்த கர்மா முடியும் வரை இந்த உலகில் வாழ்ந்திருப்பதற்காக உணவை சாப்பிட்டு ஜீவித்திருப்பார்கள். வரிஷ்டன் என்ற பிரம்மவித் யார் கொடுக்கிற உணவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சமாதி நிலையிலே எப்பொழுதும் இருப்பார். இந்த ஜீவன் முக்தர்களை சேவிப்பவர்களுக்கு என்ன பலன்? இப்படி எல்லாம் சொன்னமே ஜீவன் முக்தர்கள்னு, இவாளையெல்லாம் போய் நமஸ்காரம் பண்றவர்களுக்கு எல்லாம் என்ன பலன்?
ஜீவன் முத்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்துன்னு இப்ப வந்திருக்கோம். இந்த ஜீவன் முக்தர்னு ஒருத்தர் இருக்கார் என்று தெரிந்து அவர் ஒன்னும் விளம்பரம் பண்ண போறதில்லை, அவர் ஒன்னும் எந்த வெப்சைட்டும் போட போறதில்லை, அவர் ஒன்னும் போஸ்டர் அடிச்சு விட்ட போறதில்லை. யாராவது ஒருத்தர் இப்படி ஒருத்தர் இருக்காராமே என்று தெரிந்து சொல்லி அவரை நாடி சென்று ஒருவேளை அவரை நமஸ்கரித்து விட்டால், சேவித்து விட்டால், சிவன் சிவன் நெடுமால் என்கிற மகாவிஷ்ணு அயன், சிவன் அயன் நெடுமால் மூவரும் மகிழ்வார்கள். மகிழ்ந்து இந்த பக்தனுக்கு, யார் அந்த ஜீவன் முக்தரை வணங்கினானோ அவருக்கு இந்த ஜன்ம சாபல்யத்தை கொடுப்பார்கள் என்று பழமறை முழங்கும் வேதங்கள் முழங்குகின்றன. இப்படிப்பட்ட அந்த மகாத்மாவினுடைய ஜீவன் முக்தனை வணங்கினாலே, ஜீவன் முக்தரை நமஸ்கரித்தாலே இவனுக்கு மோட்சம் சித்தியாகிறது, இவனுக்கு புண்ணியம் சித்தியாகிறது. மேவரும் ஜீவன் முக்தர் விதேக முக்தியும் நீ கேளாய் என்றார். பஞ்சினை ஊழித்தீ போல் பல ஜன்ம விவிதம் வித்தாம் சஞ்சிதமெல்லாம் ஞான தழல் சுட்டு வெண்ணீராக்கும் கிஞ்சிதாம் காமியந்தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராராத்தத்தின் வினை அனுபவித்து தீரும். பிராரத்தத்தின் இருக்கு, அது பிராராப்தம். பிராராப்தம் என்ன சமஸ்கிருதத்துல ஆகாமி என்று, இன்னொன்னு சஞ்சிதம். பஞ்சினை ஊழித்தீ போல் பல ஜன்ம விவித வித்தாம் சஞ்சிதம், எல்லாம் ஞான தழல் சுட்டு வெந்நீராக்கும். இந்த ஜீவன் முக்தனுடைய ஞானமானது அவனுடைய சஞ்சித கர்மாவையெல்லாம் ஞானத்தழலால் சுட்டு விபூதி மாதிரி பண்ணிடுமா, வெந்நீராக்கும். கிஞ்சிதாம் மிச்சம் இருக்கக்கூடிய, கொஞ்சமாக இருக்கக்கூடிய காமியந்தான் கிட்டாமல் விட்டு போகும். ஆக கர்மத்ரயத்துல 2 கர்மா தொலைஞ்சு போச்சு. சஞ்சித கர்மா தொலைஞ்சது ஞானத்தாலே, ஆகாமி கர்மாவும் தொடராமல் தொலைஞ்சது. ஆனா விஞ்சின பிராராப்தத்தின் வினை அனுபவித்து தீரும். இந்த பிராராப்த கர்மாவை மட்டும் அனுபவிச்சேதான் ஆகணும். நான் ஜீவன் முக்தன் என்று சொல்வதால மட்டும் அது அவனை விட்டுவிடப் போவதில்லை. ஒரு டெஃபினிஷனுக்காக, சஞ்சித கர்மா என்பது முற்பிறவிகளெல்லாம் செய்து வந்த கர்மாவினுடைய தொகுப்பு, பாப புண்ணியங்களுடைய தொகுப்பு. அது இன்னும் கொஞ்சம் செலவிடப்படாமல் மிச்சம் இருக்கிறதுனாலதான் அது லோடடா இருக்கு, பொட்டன்ஷியலா இருக்கு. ஆகாமிய கர்மா இப்பிறவியில் செய்து மறுபிறவிக்கு காரணமாய் அமையக்கூடிய கர்மா. பிராரப்த கர்மா என்பது முற்பிறவிகள் செய்து அதன் பலனாக சஞ்சிதத்திலிருந்து எடுத்து எடுத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற, இப்பிறவியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கர்மாவாகும். அது புண்ணிய கர்மாவா இருக்கலாம், பாப கர்மாவா இருக்கலாம். பிராரப்தம் தான் ப்ராப்ளம். இந்த பிராரப்தம் எந்த விதமான ஞானத்தினாலும் போக போறதில்லை. அதனாலதான் ஞானிக்கும் சரீரத்தாலோ லௌகீகத்தாலோ உலக மக்களாலோ எல்லாம் துன்பம் நேரிடலாம். ஆனா அது ஞானியின் ஆத்மாவில் பதியுமோ, ஞானியின் மனசிலே பதியுமோ என்றால் ஞானியின் மனதிலே பதிய போறது இல்லை. அவர் அதை பொருட்படுத்த போவது இல்லை. ஏன்? இது மித்யா என்று நன்கு உணர்ந்த காரணத்தால் ஞானிக்கு பிராரப்த கர்மா ஞானிக்கும் போவதில்லை, ஜீவன் முக்தனுக்கும் போக போவதில்லை, பிரம்மவித்துக்கும் போக போவதில்லை. ஏன்னா ஷரீர சம்பந்தினனாக அவன் இருக்கிறான் அல்லவா, ஷரீரத்தோடு சம்பந்தம் உடையவனாக அவன் இருக்கிறான் அல்லவா, அதனாலே போக போறதில்லை. அதை என்னதான் பண்ணணும்? அனுபவித்து தீரும். அனுபவிச்சுதான் தீரும். இந்த கர்மா இருக்கிற வரைக்கும் அந்த அனுபவம் அது இருந்துகிட்டு இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். பொறுமையால் பிராரத்தத்தையும் புசிக்கும் நாள் செய்யும் கர்ம மறுமையில் தொடர்ந்திடாமல் மாண்டுபோம் வழியேதென்றால்
சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாபத்தை கொள்வார். அறிவுளோர் அறிந்து பூசித்து அறமெல்லாம் கை கொள்வாரே. இப்ப ஞானி கிட்ட பாபமும் இருக்கு, புண்ணியமும் இருக்கு. ஜீவன் முக்தன்கிட்ட இவனிடம் சிறியவர்கள் போவார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? இந்த ஞானியை இகழ்ந்து பேசுவார்கள், இந்த ஞானியை விமர்சித்து பேசுவார்கள். அப்பொழுது இந்த ஞானியிடம் ஒட்டி கொண்டிருக்கிற பாபம் எல்லாம் அந்த இகழ்ந்து பேசியவர்களுக்கு போய்விடும். அறிவுளோர் புத்திசாலிகள்லாம் அறிவுளோர் அறிந்து பூசித்து அறமெல்லாம் கை கொள்வாரே. அறிவுள்ளோர் அவரை நமஸ்கரிச்சு பூஜித்து வணங்கி அவருடைய புண்ணியத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ள போகிறார். ஞானிக்கு இப்ப ரெண்டும் போயிடுச்சு, பாப்பமும் இல்லை புண்ணியம் இல்லை. நிந்தனை பண்ணினவனுக்கெல்லாம் பாப்பமும், பூஜித்தவனுக்கெல்லாம் புண்ணியமும் போகும் என்று இந்த பாடல் சொல்கிறது. ஞானி தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளப் போவதில்லை. ஒரு அற்புதமான சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது, அது சொல்லலாம். ரிஷிகேஷுக்கு பூஜ்ய சுவாமிஜியை தரிசனம் பண்றதுக்காக நானும் நண்பர் ஒருவரும் போயிருக்கிறோம். அப்ப ஏதோ முண்டக்கோ உபனிஷத் கேம்ப் நடந்துன்றது, அதையும் அட்டென்ட் பண்ணிட்டு பூஜ்ய சுவாமிஜியும் பார்க்கணும்னு இருக்கும். பூஜ்ய சுவாமிஜி இன்னைக்கு சத் சங்கத்துக்கு அப்புறம் பார் என்று சொல்லிட்டார். அவரை பார்க்க போறப்ப, ஞானிகளை எல்லாம் பார்க்க போறப்ப சும்மா போகக்கூடாது இல்லையா? ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கின்னு போகணும். அப்போ என் கூட வந்த நண்பர், கொஞ்சம் இருக்கும் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், ஓடி போய் வெளியில போய் 3 ஆப்பிள் வாங்கிட்டு வந்தார். எத்தனை ஆப்பிள்? 3 ஆப்பிள் வாங்கிட்டு வந்தார். 3 ஆப்பிளை பார்த்த உடனே என் மனசுல ஒரு சஞ்சலம். பூஜ்ய சுவாமிஜி ரூம்ல ஆப்பிளா குமிஞ்சு கிடக்க போகுது. இது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கொடுக்கறது தானே. நம்ம ஒண்ணு எடுத்து வச்சுட்டு மிச்சம் 2 ஆப்பிளை கொண்டு போய் கொடுப்போம் எப்படி அப்படின்னு சிந்தனை. ஒரு ஆப்பிளை கொண்டு போய் ரூம்ல வச்சுட்டேன். மிச்சம் 2 மட்டும் அந்த கவர்ல போட்டு பிடிச்சிட்டு பூஜ்ய சுவாமிஜி போய் பார்த்து தரிசனம் பண்ணேன். தரிசனம் பண்ணி 2 ஆப்பிளையும் கையில கொடுத்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. பேசி முடிச்ச பிறகு மறுபடியும் ஒரு 45 மினிட்ஸ் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் யாரோ நின்று இருந்தாங்க. சரி நம்ம போவோம் என்று சொல்லி உத்தரவு வாங்கும் பொழுது பூஜ்ய சுவாமி என்ன பண்ணினார், அந்த 2 ஆப்பிள் தானே கொண்டு போயிருக்கேன், அந்த 2 ஆப்பிள்ல எனக்கு ஒரு ஆப்பிளை கொடுத்துட்டார், என்னுடைய சிநேகிதருக்கு ஒரு ஆப்பிளை கொடுத்துட்டார். இப்ப 3 ஆப்பிள்ல எனக்கு எத்தனை ஆப்பிள் திரும்பி வந்திருக்கு? ரூம்ல 1 இருக்கு, இப்ப கையில 1 இருக்கு, 2 வந்துருச்சு. சரி மௌனமா அப்படியே தலை குனிஞ்சு நடந்து வந்துட்டே இருந்தேன். ஒரே யோசனை. ரூம் கிட்ட வந்தோடனே இந்த நண்பர் என்ன பண்ணாரு, எனக்கு ஆப்பிள் வேண்டாம் நீங்களே இது வச்சுக்கோங்கன்னா அதையும் என் கையில கொடுத்துட்டாரு. என் கையில இப்ப 2 ஆப்பிள், ரூம்ல 1, 3 ஆப்பிள். எத்தனை ஆப்பிள் வாங்கின்னு போனேன்? 3 ஆப்பிள். எத்தனை ஆப்பிளோட திரும்பி வந்தேன்? 3 ஆப்பிளோட திரும்பி வந்தேன். ஞானியருக்கு எதைத்தான் கொடுக்க முடியும்? மகாத்மாவுக்கு நம்ம என்னதான் கொடுக்க முடியும்? ஆனா அப்போ ஒண்ணு நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னன்னா அந்த அல்ப புத்தியை அந்த சமுத்திரத்துல கரைச்சுட்டேன். இந்த அல்ப புத்தி அதுல கரைஞ்சு போயிடுச்சு. புரியுது இல்லையா? இதுதான் ஞானியரோடு ஒரு சம்பந்தம் இருப்பதே ஒரு பெரிய பாக்கியம். அவருடைய திருஷ்டிக்கு ஆட்பட்டு நம்ம இருக்கிறது, அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்ம இருக்கிறது, உபதேசங்களை கேட்கிறது, அவர் வாழுகிற சமகாலத்திலேயே நம்ம வாழ்வது, நமஸ்கரிக்கிறது, ஆசிரியிக்கிறது எல்லாம் பெரிய பாக்கியம். அதனால நமக்கு சித்த சுத்தி ஏற்படும். சாஸ்திரங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய துல்லிய பாவம் மனோநிலை வாய்க்கும். ஆக ஞானியராக இருந்தால் கூட அவர்களும் அரியமெய்ஞான தீயால் அவிதையா முடிநீராகும் பெரிய தூலமும் காலத்தால் பிணமாகி விழும் அந்நேரம் உரிய சூக்ஷ்ம சரீரம் உலை இரும் புண்ட நீர்போல் உரியமாய் விபுவாய் நின்ற சொரூபத்தில் இறந்து போமே. 98வது பாடல். அப்பொழுது ஞானியர்களுக்கும் அந்த பிராரப்தத்தை அனுபவித்து கழிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு நோயோ நொடியோ அவர்களும் அதை அனுபவிப்பார்கள். விபுவாய் அப்படின்னா
பூரணமாய் நின்றார். அப்ப ஸ்தூல சரீரம் அழிந்து போகும். சூக்ஷ்ம சரீரம், உரிய சூக்ஷ்ம சரீரம் உலை இரும்பு உண்ட நீர் போல, இருமுண்ட நீர் போல கரைந்து போகும் பிரம்மத்தில். சூக்ஷ்ம சரீரம் உலை இரும்புண்ட நீர் போல, இரும்புண்ட அப்படின்னு பிரிக்கணும். உலை இரும்பு உண்ட நீர் போல் அப்படின்னு பிரிச்சுக்கணும். உலை இரும்பு உண்ட நீர் போல். இரும்பை நீர் உண்டு விடுவான். ஜலம் இரும்பை சாப்பிட்டுடும். இரும்பை ஜலத்துல தூக்கி போட்டா என்ன ஆகும்? இரும்புண்ட நீர் போல். உலை இரும்பு, அதுவும் உலையிலே உருக்கி காய்ச்சி எடுக்கப்பட்ட அந்த இரும்பை ஜலத்துல தூக்கி போட்டோம்னா அது நீர் இரும்ப கூட சாப்பிட்டுடும். அது மாதிரி இந்த ஞானமானது ஞானியனுடைய ஸ்தூல சூக்ஷமங்களை எல்லாம், காரண சரீரத்தை எல்லாம் சாப்பிட்டு விடுகிறது. காரண சரீரம் ஞானம் வந்த உடனேயே தகனம் ஆயிடும். ஞானிக்கு காரண சரீரம் எப்பொழுது தகனமாகும்? ஞானம் வந்த காலை தகனம் ஆயிடும், அந்த பொழுது தகனம் ஆயிடும். அதற்கு பிறகு அவர் சரீர துவயத்தோடு தான் சுற்றி வருவார். அவருக்கு காரண சரீரம் இல்லை. அதனாலதான் அவர் செய்கிற பாப்பமோ புண்ணியமோ ரெக்கார்டு பண்ணிக்கிறதுக்கு ஒரு காரண சரீரம் இல்லை. இந்த காரண சரீரம் தான் நாம் பண்ணக்கூடிய பாப்ப புண்ணியங்களை எல்லாம் ரெக்கார்டு பண்ணி வைக்க போகுது. அதுதான் அடுத்த பிறவிக்கு காரணமாக அமைய போறது. அதனாலதான் அதுக்கு காரண சரீரம்னு பேரு. ஆனா ஞானியருக்கோ ஞானம் பெற்ற மாத்திரத்தில் அந்த காரண சரீரம் தகனம் ஆகி போயிடும். அவர்களுக்கு காரண சரீரமே கிடையாது. இப்ப ஸ்தூலத்தையும் சூக்ஷமத்தையும் தான் பேசினார். அதுவும் ஸ்தூல சரீரமும் கரைந்து போகும், சூக்ஷ்ம சரீரமும் கரைந்து போகும். கடமெனும் உபாதி போனால் ககனம் ஒன்றானார் போல. கடம்ங்கிற உபாதி நீங்கிருச்சு, பானை உடைஞ்சிருச்சு. ககனம் ஒன்றானார் போல, ககனம்னா வானம் ஆகாசம் ஒன்றானார் போல, உடலெனும் உபாதி போன உத்தரம் ஜீவன் முத்தர் அடிமுடி நடுவும் இன்றி அகம் புறம் இன்றி நின்றபடி திகழ் விதேக முக்தி பதமடைந்து திரும்பார் என்றும் திரும்ப மாட்டார்கள். எனும் உபாதி போனால் ககனம் ஒன்றானார் போல. கட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பானையானது உடைந்து போனால் அந்த கட்டாகாசம் பராகாசம் என்கின்ற வேறுபாடு இன்றி ககனம் ஒன்றானால் போல. உடலெனும் உபாதி போன உத்தரம், உடனே உபாதி போன உடனே ஜீவன் முக்தர் அடி முடி நடுவுமின்றி அகம் புறமின்றி நின்றபடி திகழ் விதேக முக்தி பதமடைந்து திரும்பர் என்றும் அவர்கள் திரும்ப மாட்டார்கள், மீண்டும் வரப்போவது இல்லை. சொல்லிய மகனே எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கெல்லிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போலே ஒல்லையாம் பிரம்ம நூல் உற்றது போலே தோன்றும் எல்லையினால் எப்போதும் ஏக்கம் என்றிருந்து வாழ்வாய். உபதேசத்தை நிறைவு செய்கின்றார். இதுவரையிலும் சொல்லி வந்த பல்வேறு விஷயங்களுக்கெல்லாம் பூரணம் செய்கின்றார், மங்களம் செய்கின்றார். மீண்டும் சொல்லிய மகனே என்று அழைக்கின்றார். இதுல நாம குறிப்பா பார்க்க வேண்டியது ஒல்லையாம் பிரம்மம். ஒல்லை என்று சொன்னால் பிராப்தம், பிராப்தசிய பிராப்தமாக இருக்கக்கூடிய பிரம்மம். ஒல்லையாம் பிரம்மம்னு என்ன? ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரம்மம். எங்கும் சூழ்வெளி இருக்க, எல்லா பக்கமும் வெளி நிறைந்திருக்க, மண்ணை தோண்டினால் கிணறு உண்டாகிறது. மண்ணை தோன்றுமா இல்லையா? மண்ணை தோண்டும் பொழுது என்ன வருது? கிணறு உண்டானது. இப்ப கிணற்றுக்குள்ள என்ன இருக்கு? ஜலம் இருக்கு.
அது இல்லாம கொஞ்சம் ஆகாசமும் இருக்கு. இந்த ஆகாசம் எங்க இருந்து வந்தது? எனக்கு என்னமோ தேவைப்படுறது ஜலம் தான், தண்ணீர் வேண்டிதான் கிணத்து தோன்றும். ஆனா அது கூட ஆகாசமும் இருக்கு என்று சொல்கின்றார். கெல்லிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போல. இந்த ஆகாசம் முதல்லயே இருந்தது, புதுசா வரல. இதுக்குள்ள, இந்த கிணத்துக்குள்ள புதுசாவா ஆகாசம் நிறைஞ்சிருக்கு? எங்க இருந்தாவது முளைத்தெழுந்து வந்திருக்கா? இல்ல, ஏற்கனவே இருந்த ஆகாசம் இப்ப கிணற்றுக்குள்ளே வெளிப்படுகிறது. ஒல்லையாம் பிரம்மம் நூலால் உற்றது போலே. இந்த பிரம்ம ஞானம் சாஸ்திர நூலால் உற்றது, கிடைத்தது. தோன்றும் எல்லையினால் எப்போதும் ஏக்கம் என்றிருந்து வாழ்வாய் என்று திருநிறைவு செய்கின்றார். எப்பொழுதும் ஏக்கம் என்று சொல்லி நீ வாழ்வாயாக, ஒன்றே என்று சொல்லி, என்ன ஒன்றே? பிரம்மம் ஒன்றே என்று சொல்லி நீ வாழ்வாயாக என்று ஆசீர்வதிக்கின்றார். சொல்லிய மகனே ஏக்கம் என்றிருந்து வாழ்வாய். இதுவரைக்கும் பலவேறு ஞான உபதேசங்களை கொடுத்த அந்த குருபிரான் இந்த பிராப்தஸ்ய பிராப்தி என்கின்ற ஞானத்தை இப்பொழுது இங்கே கொடுக்கின்றார். பிராப்தஸ்ய பிராப்தின் என்ன? ஏற்கனவே இருக்கும் ஒன்றைத்தான் நீ அடைந்தாய். இந்த பிராப்தஸ்ய பிராப்தி என்பதற்கு சுவாமிஜி ஒரு கதை சொல்வார், நானும் ஒரு கதை சொல்வேன். நான் சொல்ற கதையை முதல்ல சொல்றேன், அப்புறம் பூஜ்ய சுவாமிஜி கதையை சொல்றேன். இந்த பெங்களூர் போனாக்க ஒரு பெரிய சிட்டி, அதுல வழியே தெரியாது. நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு அம்பாசிடர் கார்ல போறேன். ரொம்ப கஷ்டம். அதுல எங்க பார்த்தாலும் ஒரு சர்க்கிளா இருக்கும். அதுவும் அது எல்லாமே கன்னடத்துலதான் எழுதியிருப்போம், இங்கிலீஷ்லயோ வேற மொழிகள்லயோ ஹிந்திலயோ இருக்காது, கன்னடத்துலதான் எழுதியிருப்போம். அப்படி நான் போக வேண்டிய இடத்துக்கு பேரு விஸ்வேஸ்வரா சர்க்கிள். விஸ்வேஸ்வரா சர்க்கிள்னு ஒண்ணு இருக்கு பெங்களூர்ல. அப்ப அந்த விஸ்வேஸ்வரா சர்க்கிளுக்கு நான் போகும் பொழுது, அப்பெல்லாம் இந்த ஜிபிஆர் எல்லாம் கிடையாது, ஜிபிஆர்எஸ் எல்லாம் கிடையாது. யார்கிட்டயாவது வழி கேட்கணும். ஒரு நல்ல சாந்த சுபாவமா அங்க நின்று இருந்த ஒருத்தரை பார்த்து கேட்டேன், விஸ்வேஸ்வரா சர்க்கிள் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி. அவரு அப்படியே கன்னடத்துல என்னமோ சொன்னார். நேரா போங்க, அப்படி போங்க, அப்படி சுத்தி வாங்க, இப்படி லெஃப்ட்ல போங்க, ரைட்ல போங்க, அப்படி இப்படிலாம் சொன்னார். ஒரு 1 மணி நேரம் ஆச்சு அவர் சொன்ன வழியெல்லாம் சுத்தி வந்து. கடைசியில இன்னொருத்தர் கேட்டேன். பழைய இடத்துக்கே வந்துட்டேன் நான். இப்போ கொஞ்சம் பார்த்த இடம் மாதிரி இருக்கேன்ட்டு இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன், இது என்ன இடம்? விஸ்வேஸ்வரா சர்க்கிள் தான். அப்ப நான் முதல்ல நின்று கேட்ட இடம் இது விஸ்வேஸ்வரா சர்க்கிள் தான். அவருக்கு என்னமோ நமக்கு கூட ஒரு பழங்காலத்து பழைய ஜென்மத்து முன் ஜென்மத்து பகை இருந்திருக்கும் போல இருக்கு. அவர் என்ன பண்ணினார், லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, நேரா போ, பின்னாடி வா எல்லாம் சொல்லி அந்த பகையை திருத்துட்டார். இவர் ரொம்ப நல்லவர். அதனால இவர் என்ன சொல்லிட்டார், நீங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கும் இடம்தான் விஸ்வேஸ்வரா சர்க்கிள். பார்த்தா அதே அடையாளமா இருக்கு, எல்லாம் அதே அடையாளமா இருக்கு, அதே பேனர் இருக்கு, அதே என்ஜாய் கோகோ கோலா இருக்கு, எல்லாம் இருக்கு. இதேதான், இங்கதான் நான் நின்று இருந்தேன். என்ஜாய் கோகோ கோலான்னு போடுவான், அது என்ன என்ஜாய் பண்றதுன்னு தெரியாது, ஆனா அவன் போடுவான் என்ஜாய் கோகோ கோலா. அதான் அடையாளம் வச்சிருந்தேன். அதே போர்டுக்கு கீழே விஸ்வேஸ்வரா சர்க்கிள்னு கன்னடத்துல எழுதியிருக்கு, எனக்கு தெரியல. இப்போ நான் விஸ்வேஸ்வரா சர்க்கிளை அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்ச மாதிரியா கண்டுபிடிக்க போறேன்? இல்லையே. ஏற்கனவே அங்கதான் நான் இருந்தேன். ஆனா எனக்கு அதை பற்றிய அஞ்ஞானம் இருந்தது. அந்த அஞ்ஞானத்தை காரணமாக கொண்டு இந்த அலைச்சல் திளைச்சல் ஏற்பட்டது, துக்கம் ஏற்பட்டது. இதுதான் விஸ்வேஸ்வரா சர்க்கிள் என்று தெரிந்து கொண்டவுடன் அது புதுசா வந்த அப்பிராப்தஸ்ய பிராப்தியா? பிராப்தஸ்ய பிராப்தி. இது கொஞ்சம் சொந்த அனுபவத்துல சொல்றது. பூஜ்ய சுவாமிஜி ஒரு கதை இதுக்காக சொல்லுவார், பிராப்தஸ்ய பிராப்திக்காக. நீங்கள்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க பூஜ்ய சுவாமிஜியோட கதைகளை. பூஜ்ய சுவாமிஜியே சொல்ல கேட்டிருப்பீர்கள். ஒரு நாள் அதிகாலையில ஒருத்தர் ஹிந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கார். காத்தால ஒரு 7 மணி இருக்கும், கண்ணாடியை போட்டு ஹிந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கார்.
கொஞ்ச நேரத்துல அவருடைய சிநேகிதர் ஒருத்தர் வரார். என்னப்பா சௌக்கியமா? வா வா, வராத வராத நபர் வந்திருக்க, உட்காரு, அம்மா காஃபி குடு அப்படின்லாம் சொல்றார். எல்லாம் காஃபி எல்லாம் வர்றது, 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இவர் தன்னை அறியாம இந்த கண்ணாடியை இப்படி வச்சுன்றார். இப்படி வச்சுட்டு அந்த நண்பரோட பேசிட்டு இருக்காரு. அவரும் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அவர் போயிட்டு வரேன்னு புறப்பட்டு போயிட்டார். இந்த நபர் இப்ப இந்து பேப்பர் எடுத்து பார்க்கிறார். அதுல ஒண்ணுமே தெரியல அவருக்கு. என்னடா ஆச்சு? ஓ, கண்ணாடி போடலையா? அந்த கண்ணாடி எங்க போச்சு அப்படின்னு தேடுறார். அங்க இங்க எல்லாம் கண்ணாடியை தேடுறார். கண்ணாடி எங்க இருந்து அவப்படும்? ஒரு 1/2 மணி நேரம் தேடினதுக்கு அப்புறம் ஒய்ஃபை கூப்பிடுறாரு. ஒய்ஃப் வந்து இப்படின்னு பாக்குறாங்க. உங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. அந்த கண்ணாடி எங்கேயோ நீங்க போட்டீங்க, கிடைக்காது உங்களுக்கு போயிடுறேன். மகன் வரார். அவர்கிட்ட என் கண்ணாடியை பார்த்தியானா இதான் எனக்கு வேலையா அப்படின்ட்டு ஒரு சத்தம் போட்டு போறார். மருமகள்கிட்ட கேட்டு பார்க்கிறார். அது ஒரு முறை மறைச்சுட்டு போகுது. இவருக்கு கண்ணாடி கிடைக்கவே இல்லை. கடைசியில ஈஸ்வர கிருப்பையினால அவருடைய பேரன் வரான். அவருடைய பேரன் வந்த உடனே, தாத்தா நான் கண்டுபிடிச்சு தரேன், கண்ணாடி தானே நான் கண்டுபிடிச்சு தரேன், ஆனா அது கொஞ்சம் செலவாகுமே அப்படின்றா. அதுக்கு என்னடா கண்ணா, நான் உனக்கு 100 ரூபா கொடுக்குறேன், இந்த 100 ரூபா வச்சுக்கோ, சாக்லேட் வாங்கிக்கோ, எனக்கு கண்ணாடியை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துரு, ஏன்னா இந்த கடைசி பக்கத்தை மட்டும் நான் படிக்கல, அந்த ஸ்கோர் என்னன்னு தெரியாட்டி எனக்கு முடியாது, உடனே நீ வந்து கண்ணாடி கண்டுபிடிச்சு கொடுத்துருன்னு. இல்ல தாத்தா, அதுக்கெல்லாம் மெடிடேஷன் பண்ணணும், யோகா எல்லாம் பண்ணணும், அதை நான் வேணா உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நமஸ்காரம் பண்ணு, நமஸ்காரம் பண்ணு, மேல கையை கொண்டு போ, இன்னும் கொஞ்சம் கையை கொண்டு போ, கையை விரிச்சுக்கோ, நெத்தியில வச்சுக்கோ, நெத்தியில வச்சா கண்ணாடி இருக்கு, அதுதான் யோகா. கண்ணாடி கிடைச்சிருச்சு. இது பூஜ்ய சுவாமிஜியோட ரொம்ப பிரபலமான கதை. அப்போ கண்ணாடி காணாம போய் கிடைச்சதா, இருந்த கண்ணாடியவே காணான்னு தேடி பின்னாடி இருந்த இடத்தை அறிந்து கொண்டாரா இவர்? இதுதான் பிராப்தஸ்ய பிராப்திஹி. ஒல்லையாம் பிரம்ம நூல் உற்றது போல, இந்த ஒல்லை என்ற சொல்லுக்கு ஏற்கனவே இருந்த பிரம்மம்னு அர்த்தம். அதே மாதிரி முக்தியும் புதுசு கிடையாது, ஏற்கனவே நித்திய சுத்த புத்த முக்தகா தான் ஜீவன். ஜீவன் நினைச்சிட்டு இருக்கான் நான் வந்து போக்தா கர்த்தான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த அஜ்ஞானத்தை இப்போ நூலால் உற்றது போல அந்த அஜ்ஞானத்தை இந்த நூல், சாஸ்திர நூல் புஸ்தகம், சாஸ்திர வேத புஸ்தகம் வந்து, வேதம் வந்து குருவால் சொல்லப்பட்டு இது ஏக்கம் என்று இவன் அறிந்தான். ஏக்கம் என்று வாழ்வாயே என்று ஆசீர்வதித்து நிறைவு பாடல். காணநீர் கிழிஞ்சில் வெள்ளி சந்தர்ப்ப நகர் கனாவூர் வானமை கயிற்றில் பாம்பு மலடி சேய் முயலின் கோடு பீனமான் தரிபு மானில் பிரபஞ்சமெல்லாம் பொய்யே ஞானம் மெய் மகனே உன்னை நம் ஆணை மறந்திடாதே என்று ஆணை வைத்து சொல்கிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பண்ணுகிறார். இதுல இதுவரைக்கும் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ், உதாரணங்கள் எல்லாத்தையும் கலெக்டிவா கொடுக்குறாரு. எங்கேயாவது மறந்து போயிட போறானோன்னு டேக் ஹோம் கொடுக்குறாரு. இங்க இருந்து புறப்பட்டு பறிச்சு எல்லாம் எடுத்துன்னு போங்கன்னு கொடுக்குறாரு. காணல் நீர் போல இந்த உலகம் போய், சுக்திகா ரஜதம் கிழிஞ்சல் வெள்ளி போல இந்த உலகம் போய், சந்தர்ப்ப என்று சில டெக்ஸ்ட் புக்ல பிரிண்ட் ஆயிருக்கு, கந்தர்வ நகர். அது சமஸ்கிருதத்துல கந்தர்வ நகர். கந்தர்வ நகர்னா வானத்துல சில நேரங்கள்ல இந்த மேகங்கள்லாம் திரண்டு ஒரு பெரிய சிட்டி மாதிரி காட்சி கொடுக்குமா, அது கந்தர்வ நகர். யூடியூப்ல இருக்கு, நான் போட்டு பார்த்தேன் இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி. யூடியூப்ல பார்த்தா இந்த கந்தர்வ நகர் பத்தி ஒரு பெரிய மிஸ்ட்ரி இருக்கு. ஏதோ பேரலல் யூனிவர்ஸ் அது இதெல்லாம் போட்டு எதுவும் இருக்கு. இந்த மேகம் தான் அது கந்தர்வ நகர். அப்படி தோல்றது, இந்த மேகம் எல்லாம் திரண்டு இருக்கும் பொழுது அதுக்கு பேரு கந்தர்வ நகர். அது இல்லாத நகர், இருப்பதை போல் தோன்றுகிறது. நகரம் இல்லை அங்க, கந்தர்வ நகரம் இல்லை, ஆனா இருப்பதை போல் தோன்றுது. கனாவூர், சொப்பனத்துல நான் ஒரு ஊருக்கு போனேன். சொப்பனத்துல நான் அந்த ஊருக்கு போனேன். காத்துல எழுந்த உடனே
நீங்க கேட்டா என்ன அங்கிருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்க, இந்த சொப்பன ஊர்ல இருந்து என்ன கிடைச்சது, என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டா என்ன சொல்றது? சொப்பனத்துல ஒரு கோயில் போய் நமஸ்காரம் பண்ணேன், சுவாமி கும்பிட்டேன், இந்த பிரசாதம் எங்கன்னு என்ன சொல்றது? பிரசாதம்லாம் கையில கொடுத்தார்கள், ஆனால் நான் கொண்டு வர முடியாது. கனா ஊரில் இருந்து நிஜ ஊருக்கு கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. வானமை கயிற்றில் பாம்பு. வானமை அது ஒரு தனி வார்த்தை. வானமைனா வானத்தில் இருக்கக்கூடிய நீல நிறம். வானமை இங்க். வானமை வானத்துல ஒரு இங்க் இருக்கு, ப்ளூ இங்க், வான இங்க். அதை எடுத்துட்டு வர முடியுமா? இந்த பேனால கொஞ்சம் இங்க் இல்லை, அதுல இருந்து எடுத்து ஊத்திக்கலாம்னு முடியுமா? முடியாது. கயிற்றில் பாம்பு. ரஜு சர்ப்ப உதாரணா, கயிற்றை பார்த்து பாம்பு. மலடி சேய். வந்தியா புத்திரஹா என்று சமஸ்கிருதத்திலே குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவளுக்கு, முடியாத ஒரு பெண்ணுக்கு எப்படி குழந்தை இருக்க முடியும் என்று கேட்டதை போல். முயலின் கோடு. முயல் கொம்பு. முயலுக்கு கொம்பு. சில பேர் விற்று கொண்டு வருவார்கள், முயல் கொம்பு வாங்கி கொள்கிறீர்களா 1000 ரூபாய்னு. இவனும் அதை வாங்கி வைப்பான். கிடைச்சா இவன் தான் கழுத படம் கூட வாங்கி மாட்டிக்கிறதாச்சே, ஏதாவது பிசினஸ்ல லாபம் வருமான்னு. இந்த கழுத படம் மாட்டி வச்சா பிசினஸ்ல லாபம் வரும்னு ஏதாவது 38ஆம் பக்கம் மூலையில ஒரு துணுக்கு இருந்தா அதை படிச்சுட்டு இவன் மணி ஆர்டர் அமைச்சு வாங்கி வச்சிருவான் இந்த கழுத படத்தை. அப்படியாவது பிசினஸ் நடக்குமான்னு பாக்குறதா. முயல் கொம்ப வச்சுக்கிட்டா நீ நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும். முக்கியமா இந்த எதிர்த்து வீட்டுக்காரன் உனக்கு அடிமை ஆயிடுவான்னு வாங்கிடுவான். ஏன்னா ஆல்வேஸ் எதிர்த்து வீட்டுக்காரன் ப்ராப்ளம். பீனமாம் தரிபு தரி புமானில். பீனமாம் தரினா கட்டை, கட்டையில் தோன்றிய புமான், மரக்கட்டை. அதை பார்த்து புருஷன் ஒருவன் இருக்கிறான்னு பயந்துட்டான். இந்த மாதிரி உதாரணங்கள் எல்லாம் சொன்னது போல் இந்த பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே, ஞானம் மெய், ஞானமே மெய். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் கூட என்னவெல்லாம் வரும்? சந்தேகம் வரும் சிஷ்யனுக்கு, அஜ்ஞானம் வரும் சிஷ்யனுக்கு. என்பதனால மகனே உன்னை நம் ஆணை மறந்திடாதே என்று ஆணை வைக்கிறது ஒரு சம்பிரதாயம். ரொம்ப ரொம்ப உறுதியான ஒரு விஷயமா இருந்தாதான் ஆணை வைப்பார்கள், சத்தியம் என்று சொல்லி. நம்ம எல்லாம் ஸ்கூல்ல வந்து அந்த பக்கத்து பையன் பேனாவை எடுத்து வச்சுட்டு சத்தியமா நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி இல்லை. மறுக்க முடியாத ஒரு ஆணையா இருக்கும். அதனாலதான் அவர் ஆணை வைக்கிறார், நம் ஆணை மறந்திடாதே என்று சொல்லி. டேக் ஹோம் என்னவெல்லாம் கொடுத்திருக்காரு பாருங்க. காணல் நீர், கிளிஞ்சல் வெள்ளி, கந்தர்வ நகர், கனாவூர், வானமை, கயிற்றில் பாம்பு, மலடி சேய், முயலின் கோடு, பீனமாம் தரிப்புமான் என்கின்ற உதாரணங்களை எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறாரு உங்களை. இந்த மாதிரி இந்த நிரூபணங்கள்லாம் இருக்கு. என்னென்ன விஷயங்கள்னால இந்த பிரபஞ்சம் பொய்யே, ஆகையினால் இதை நம்பி விடாதீர்கள் என்று சொல்லி நிறைவாக செய்திருக்கின்றார். 101 முடிஞ்சிட்டு. அதாவது நம்ம எடுத்துக்கொண்ட லட்சியம் தத்துவ விளக்கப்படலம் என்கின்ற இந்த முதல் பகுதியை படிப்பது. அது இப்பொழுது பூர்த்தி அடைந்து இருக்கிறது. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அதை தொடர்ந்து ஒரு சந்தேகம் தெளிதல் செய்துக்கலாம். பன்னிய சோயம் என்னும் பதங்களின் வாட்சியார்த்தம், அந்த பாடலை எடுத்து வச்சுக்கணும். அது முடிஞ்சிருச்சு. போன பாட்டு படித்த பாடல் தான் பன்னிய. சந்தேகம் தெளிதல்னா டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாங்கிற அடுத்த சாப்டர்ல.
இல்ல அது இல்ல, இந்த செகண்ட் செக்ஷன். நம்பர் சொல்ல முடியுமா? 73 தான். வெரி குட். 73. எஸ். 61 60 இருப்பீங்க. இது 61. இது நாளை காலையிலையும் பார்க்கலாம். இப்ப முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசகப் பொருள் சேராமல் இடராகில் பொருளாம் வண்ணம் இலக்கணை உரையார் கொள்வார் திடமான அதுவும் மூன்றா செப்புவார் விட்டதென்றும் விடல் இல்லாததென்றும் விட்டு விடாதென்றுமே பேராமே. இவை வடநூல் வல்லவர்கள் என்று சொன்னது சம்ஸ்கிருத நூல்கள்ல பிரகரண கிரந்தங்கள்ல சொல்லக்கூடிய வாசக பொருள் என்னவென்றால் விட்டதென்றும் விடல் இலாதென்றும் விடாததென்றும் என்று 3 பொருள்களை சொல்கின்றார். அதற்காகத்தான் இந்த பாடலுக்காகத்தான் கங்கையில் கோஷம் என்றும் கருப்பு சே போடுதென்றும் தங்கிய சோயம் தேவதத்தன் என்றும் சொல்வார்கள். இங்கு தாரணங்களாக்கி இந்த 3 உரைகளாலே துங்கநூல் விரோதமான சொல்லலாம் பொருளாந்தானே. பன்னிய சோயம் என்னும் பதங்களின் வாட்சியார்த்தம் அந்நிய தேசம் காலம் அவன் இவன் என்பவெல்லாம் சொன்ன இவ்விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனை வெளியாக்காட்டும். தத்துவம் எனும் பதங்கள் பிரம்மமாய் சாட்சியான வத்துவை விடாமல் வேத வாட்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீயாகும் நீ அதுவாகும் என்று மத்தமும் அகண்டம் என்றே அசிபத ஐக்கியம் காட்டும். 73, 72, 71 இந்த 3 பாடல்களுடைய அர்த்தத்துல ஒரு முக்கியமான லட்சண வியாக்கியானம் இருக்கு. இந்த லட்சணம் என்னவென்று சொன்னால் தமிழ்ல விட்ட லட்சணம், விடாத லட்சணம், பாக தியாக லட்சணம். விட்ட லட்சணம், விடாத லட்சணம், பாக தியாக லட்சணம் என்று 3. மறுபடியும் சொல்றேன். விட்ட லட்சணம், அப்பொழுது சொல்லும்போது கொஞ்சம் வேகமா சொல்லியிருப்பேன், குறிச்சிருக்க முடியாது. விட்ட லட்சணம், விடாத லட்சணம், பாக தியாக லட்சணம்னு 3 இருக்கு. அந்த 3ஐயும் தான் இப்ப என்னென்று பார்க்க போறோம். 5 நிமிஷம் எடுத்துக்கலாம் இல்லையா? விட்ட லட்சணை ஜஹல் லட்சணம்னு சம்ஸ்கிருதத்துல இது. ஜஹல் லட்சணம். கங்காயாம் கோஷகா முதல் சொன்னார் இல்லையா? கங்காயாம் கோஷகா இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. கங்காயாம் கோஷகா. அப்படி என்றால் the village of the cowherds is in the Ganges. பசுக்களை வளர்ப்பவர்கள் இடையர்கள், இடையர்களின் கிராமம் கங்கையில் இருக்கிறது. தமிழ்ல the village of the cowherds is in the Ganges. கங்காயாம் கோஷகா. இப்ப இதனுடைய டைரக்ட் மீனிங் இஸ் டிஸ்கார்டட். இதனுடைய நேரடி பொருள் விடப்பட்டது. அத விட்ட லட்சணம். இது நேரடி பொருள் விட்டாச்சு. இன் ஃபேவர் ஆஃப் an indirect மீனிங். இன்டைரக்ட் மீனிங் என்ன? கங்கையில் அந்த கிராமம், இடையர் கிராமம் கங்கையில் இருக்கிறது என்று சொன்னால், காலையில் சொல்லும் பொழுது சுருக்கமா சொல்றதுக்காக கோசாலைன்னு சொன்னேன். கோஷாம் அப்படின்னு சொன்னா அவர்கள் வாழக்கூடிய இடம். அந்த இடையர்கள் வாழக்கூடிய பகுதி கங்கையில் இருக்கிறதுனா கங்கா நதிக்கு உள்ள இல்லை,
கங்கை கரை ஓரத்தில் இருக்கிறது. கங்கா நதிக்குள் என்று சொல்லப்பட்டாலும் இன் கங்காயாம் என்று சப்தமி விபக்தியில சொன்னா கூட, அதிகரணமா சொன்னா கூட, அது கங்கையில்னா கங்கைக்குள்ள இல்ல, கங்கை கரை ஓரத்துல எங்கேயாவது இருக்கணும்னு எடுத்துக்கணும். அப்ப எதை விட்டுட்டோம்? இந்த டைரக்ட் மீனிங்கை விட்டுட்டோம், இன் வியூ ஆஃப் இன்டைரக்ட் மீனிங். இந்த வாக்கியம் எதை குறித்ததோ அதை கருத்தில் கொண்டு நேரடியாக குறிக்கப்பட்ட விஷயத்தை விட்டு விட்டோம். அதனால இதுக்கு பேர் என்ன லட்சணம்? விட்ட லட்சணம். தமிழ்ல சொன்னா ஈஸியா இருக்கு. ஆனா அந்த வார்த்தை ஜஹதி, சம்ஸ்கிருதத்துல ஜஹதி மீன்ஸ் லீவிங், டிராப்பிங். ஜஹதி லட்சணம், ஜஹத் லட்சணம்னு சமாசமாயிருக்கு. ஜஹதி லட்சணம், ஜஹத் லட்சணம். அது சந்தினாலே ஜஹல் லட்சணம்னு மாறுது. தகாரமும் லகாரமும் லட்சணமும் சேர்ந்து ஜஹல் லட்சணம்னு மாறியிருக்கு. இது விட்ட லட்சணத்தினுடைய வியாக்கியானம். அடுத்தது விடாத லட்சணம், அஜஹல் லட்சணம். ஜஹல்க்கு ஆ முன்னாடி போட்டா அதை நெகேட் பண்ணிடும் இல்ல, அஜஹல் லட்சணம். இதுக்கு என்ன? ஷோணக தாவதி, கருப்பு சேப்பு ஓடுது என்று எழுதியிருப்பார் சுவாமிகள். கருப்பு ஓடுது சேப்பு ஓடுதுன்னா கருப்பு குதிரை ஓடுது, கருப்பு குதிரை ஓடுகிறது, சிவப்பு குதிரை ஓடுகிறது என்றுதான் அர்த்தம். அதுக்கு அஜஹல் லட்சணம் என்று பெயர். When the direct meaning of the sentence is not wholly discarded but hints at the real meaning, as in shonaha davati, the red color is running சொன்னா கூட அது அந்த ரெட் கலரை எல்லாம் விடல, அது கூட ரெட் கலர் ஹார்ஸ் இஸ் ரன்னிங்னு புரிஞ்சுக்குது. We get the meaning of the sentence by associating red color with horse. ஹார்ஸோட இந்த ரெட் கலரை அசோசியேட் பண்ணிக்கொள்ளும் பொழுது அந்த ரெட் கலரை விடலையே, மேல இன் அப்படிங்கிற சப்ஜெக்ட விட்டுட்டோம், கங்கையில் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டோம். அதனால அது விட்ட லட்சணம். இதுல அந்த ரெட் கலர் அப்படிங்கறத நம்ம விடலை, அது கூட சேர்த்தி இருக்கோம், ரெட் கலர் ஹார்ஸ்ன்னு சேர்த்தி இருக்கோம். ஆகையினால இது விடாத லட்சணம் என்று சுவாமிகள் சொல்றார். அடுத்தது ஜஹத் அஜஹ லட்சணம் அல்லது பாகத்யாக லட்சணம் என்று பெயர். When one part of the meaning of the sentence is discarded and other part is retained, as in soyam devadattaha, this is that devadattaha. இதுக்கும் காலையில விளக்கம் சொன்னேன். ஒரு நண்பர் டெல்லியில பாக்குறோம், கல்லூரியில நம்மோடு படித்தவர், காலேஜ் மெட்டு, கிளாஸ்மேட்டு, ஹாஸ்டல் மெட்டு, ரூம் மெட்டு. ஆனா அப்ப ஒல்லியா இருந்தார், இப்ப ரொம்ப பெருசாயிட்டார். 10-30 வருஷம் ஆச்சு அவரை பார்த்தேன். இப்போ அவரை நம்ம டெல்லியில பார்க்கும் பொழுது எனக்கு அடையாளம் தெரியல. ஆனா அந்த சிநேகிதர் என்ன சொல்றார்? இவர் தான் அவர். திஸ் தேவதத்தா இஸ் தட் தேவதத்தா என்று சொல்கின்றார். When one part of the meaning of the sentence is discarded, the other is retained. இந்த தேவதத்தன் அந்த தேவதத்தன் என்று புரிந்து கொள்வது. ஏன் இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் என்றால், in this example associations with time and space are discarded. இதுல நம்ம ஜஹதும் இருக்கு, அஜஹலும் இருக்கு. இதுல எப்படி டைம் அண்ட் ஸ்பேஸ் டிஸ்கார்ட் பண்ணிட்டோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு அப்புறம் என்கின்ற டைம் பேரியரை விட்டுட்டோம். முந்தி பார்த்தது கோயம்புத்தூர்ல, இப்ப பார்த்தது டெல்லியில என்கிற தேச வேறுபாட்டையும் விட்டுட்டோம், கால வேறுபாட்டையும் விட்டுட்டோம். அதே சமயம் வேற ஒண்ணு அக்செப்ட் பண்ணிட்டோம். என்ன அக்செப்ட் பண்ணிட்டோம்? தேவதத்தன் அவன் இவன் இரண்டும் ஒண்ணுதான். இவன் தான் அந்த தேவதத்தன், அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன் என்று சொல்வது ஜஹத் அஜஹ லட்சணம் அல்லது பாகத் தியாக லட்சணம். எதை தியாகம் பண்ணியிருக்கோம்? ஒரு பார்ட்டை தியாகம் பண்ணியிருக்கோம். இங்க எதை டிராப் பண்ணியிருக்கோம்? டைமையும் ஸ்பேஸையும் டிராப் பண்ணியிருக்கோம், பார்ஷியலா டிராப் பண்ணியிருக்கோம். லைக் திஸ், when we see equanimity between Tvampadam and Tatpadam, this lakshana is applied. பாகத்யாக லட்சணம் தான் அப்ளைட். அதனாலதான் இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். பாகத்யாக லட்சணம் தான் தத்துவமசி பதத்தை உணர்ந்து கொள்வதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இவை எல்லாமே கைவல்ய நவநீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம படிச்ச இந்த 3
பாடல்களிலும். All differences due to upadhis like intimacy, immediacy, remoteness, omniscience, and limited knowledge associated with the tat padam and tvam padam are dropped, and pure consciousness which is common to both is accepted. இரண்டு பேருக்குமே தொம்முக்கும் தத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடியது எது? கான்சியஸ்னஸ், சைத்தன்யம். ரெண்டு பேருமே சுத்த சைத்தன்யம் தான். ஆனா உபாதிகளை எல்லாம் விடணும். என்னென்ன உபாதி? நான் எனக்கு நெருக்கமாக இருக்கிறேன், ஈஸ்வரகா எங்கேயோ இருக்கிறார், அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார், நான் இந்த ரூம்குள் மட்டும் இருப்பவனாக இருக்கிறேன். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பேதங்கள், இவையெல்லாம் எதனால வருது? உபாதி பேதங்கள். காரிய உபாதி, காரண உபாதின்னு சொன்னோம். அந்த உபாதி பேதங்கள், அவித்யா உபாதி, மாயா உபாதின்றலாம், அதெல்லாம் விட்டுட்டு சுத்த சைதன்யம் என்ற அடிப்படையில் மட்டும் பார்த்தா தத் இஸ் ஈக்வல் டு துவம் என்று நிரூபணம் ஆகிறது. வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசக பொருள் இதுதான். ஜெகத் லட்சணம், அஜகல் லட்சணம், ஜெகத் அஜகல் லட்சணம், பாகத்யாக லட்சணம். இதுதான் வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசக பொருள். சேராமல் அதை புரிந்து கொள்ளாமல் இடராகில் பொருளாம் வண்ணம் இலக்கண உரையார் கொள்வர், திடமான அதுவும் மூன்றா செப்புவார், விட்டதென்றும் விடலிலாதென்றும் விட்டு விடாதென்றும். ஜெகலட்சணம், அஜகலட்சணம், ஜெகத் அஜக லட்சணம், விட்ட லட்சணம், விடாத லட்சணம், பாகத் தியாக லட்சணம்னு இந்த 71வது பாடலுக்கு நோட்ஸ் வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். கங்கையில் கோஷம் என்றும், கங்காயாம் கோஷா விட்ட லட்சணம். கருப்பு சேப்பு ஓடுதென்றும் விடாத லட்சணம். தங்கிய சோயன் தேவதத்தன் என்றும் சொல்லுவார்கள். சக அயம் தேவதத்தக சோயம் தேவதத்தக என்று சொல்லுவார்கள். இங்கு தாரணங்களாக்கி இந்த 3 உரைகளாலே துங்கநூல் விரோதமான சொல்லலாம் பொருளாந்தானே. எதெல்லாம் நீ விரோதம்னு இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருந்தாயோ, தத்து இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் துவம்னு நீ நினைத்து கொண்டிருந்தாயோ, அதெல்லாம் இனி சொல்லலாம், விரோதமான சொல்லலாம், மீனிங்ஃபுல்லா இருக்க போகுது, பொருளாந்தானே. இனிமேல் இதெல்லாம் உண்மையாக போகுது. எது உண்மையாக போகுது? தத் இஸ் ஈக்வல் டு துவம் என்கின்ற அந்த வேதாந்த ஞானம் வரப்போகிறது. பன்னிய சோயம் எனும் பதங்களின் வாட்சியார்த்தம் அந்நிய தேசங்காலம் அவன் இவன் என்பவெல்லாம் சொன்ன இவ்விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல், இலக்கியம்னா லட்சியம், லட்சியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனை வெளியா காட்டு. இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? தத்துவம் எனும் பதங்கள் பிரம்மமாய் சாட்சியான வத்துவை விடாமல் வேத வாட்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீ ஆகும், நீ அதுவாகும் என்றும் என்னும் அத்தமும் அகண்டம் என்றே அசிப்பத ஐக்கியம் காட்டும். இப்ப அசிப்பதம் என்று என்னது? தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய் என்று சாமவேதத்தை எடுத்து இந்த கைவல்ய நவநீதத்திலே வைத்திருக்கிறார். ஏற்கனவே சொன்னார், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பல குடங்களிலே அந்த அமிர்தமாக இருக்கக்கூடிய பார்க்கடலை கடைந்து அந்த அமிர்த ஞானத்தை எல்லாம் ஏற்று வைத்திருந்தார்கள். அதை நான் கடைந்தெடுத்து வெண்ணையாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி இந்த தமிழ் மொழியிலே அந்த அர்த்தங்களை எல்லாம் மிக எளிமையான முறையிலே நாம் எல்லாம் புரிந்து கொள்கின்ற வண்ணம் செய்து வைத்திருக்கின்றார் தாண்டவராய சுவாமிகள். அவருடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த 108 பாடல்களையும் இடைவிடாமல் தொடர்ந்து உபன்யாசம் பண்ணுவதற்கும் அதை கேட்பதற்கும் அனுகிரகம் பண்ணின பூஜ்ய சுவாமிஜிக்கும் ஆச்சாரியா அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும். இந்த நூல் நம்ம இன்னும் ஆழ்ந்து படிக்க வேண்டிய நூல். கொஞ்சம் அவசரமா இந்த இதுல 3 நாள்ல நம்ம நிறைய படிச்ச மாதிரி ஆழ்ந்து சிந்திச்சிருக்கிறோம். அது கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். இதுல எனக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. ஏன்னா நான் படிச்சது சமஸ்கிருதத்துல, அதனால தமிழ்ல இந்த சமட்டி வியட்டி என்று வரும் பொழுதெல்லாம் எனக்கும் கொஞ்சம் தடுமாற்றம் வார்த்தைகள்ல வர்றது. இது இயல்புதான், இப்படி இருக்கக்கூடியது. ஏன்னா அந்த சமஷ்டி வியஷ்டின்னு படிக்கும் பொழுது அது படிச்சதுனால அது ஈஸியா இருக்கு. அது அப்படியே வாட்சியார்த்தம், இலக்கியார்த்தம் எல்லாம் அது தூய தமிழ்ல பண்ணும் பொழுது கொஞ்சம் சிரமமா இருக்கு. இருந்தாலும் நாம் தமிழிலேயே படிக்கணும், தமிழிலேயே புரிஞ்சுக்கணும் என்பது ஒரு நோக்கம். பூஜ்ய சுவாமிஜியும் இதை ஆதரவு பண்றார். என்னன்னா, தாய்மொழியில படிச்சு புரிஞ்சுக்கிறது தான் வேதாந்தத்திற்கு முக்கியம்.
தாய்மொழியில படிச்சாதான் அது ரொம்ப சிறப்பா புரியும் என்பதை பூஜ்ய சுவாமிஜி அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால இந்த முயற்சியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதுல சில லிமிடேஷன்ஸ், வரையறைகள், வரம்புகள் இருந்தாலும் ஒரு பெரிய திருப்தி இருக்கு. யானையை பார்த்துட்டோம், யானையை பார்த்துட்டோம் மாதிரி ஒரு பெரிய யானையை நாம் பார்த்த, அட்லீஸ்ட் தள்ளி நின்னாவது பார்த்திருக்கிறோம் என்பதை ஒரு ஆனந்த அனுபவமாக நாம் உணர்கிறோம். நீங்களும் அதை உணர்வீர்கள் என்று நாம் நினைக்கிறோம். மேலும் மேலும் இது போல இந்த கைவல்ய நவநீதத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கும் இதை புஸ்தகமா பண்ணுவதற்கும் பகவான் அனுகிரகிட்டோம். எல்லாம் வல்ல மேதா தட்சிணாமூர்த்தி அனுகிரகிக்க வேண்டுமாக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். பூஜ்ய சுவாமிஜி அனுகிரகம் பண்ணுமாக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இந்த ஆராய்ச்சிக்கும் இந்த படிப்புக்கும் ரெண்டு விஷயம் ஒரு பெரிய இன்ஸ்பைரேஷன். பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளுடைய உரைகள் அடியனுக்கு ஒரு இன்ஸ்பைரேஷன். நிறைய அவருடைய உரைகளை பார்த்து கேட்டு அதனுடைய சாயல்களை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால பூஜ்ய சுவாமிஜி ஓம்காரானந்தா அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாத நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கோவிலூர் மடம். கோவிலூர் மட்டம் தான் இந்த கைவல்ய நவநீதத்தை மிகவும் உயர்த்தி பிடித்து உலகுக்கெல்லாம் உணர்த்தியது. ஸ்ரீ பொன்னம்பல ஞான தேசிக சுவாமிகள் அவர்கள் இயற்றிய தத்துவார்த்த தீபம் என்கின்ற உரை நூல் இந்த கைவல்ய நவநீதத்திற்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இன்றளவும் இருக்கக்கூடிய நூல். அதனுடைய தமிழ் சிறிது கடினமான தமிழ், அதை படித்து புரிந்து கொள்வதற்கும் சிரமம் இருக்கும். இருந்தாலும் அவர்கள் செய்ததுதான் ஆணித்தரமான ஒரு நூல், வேதாந்தத்திலே அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய நூல். இரண்டாவது அந்த நூல் நமக்கு பெரிய சாதகமா இருந்தது. அதற்காக பொன்னம்பல தேசிக சுவாமிகள் அவர்களுக்கும் தற்போது அந்த ஆதீனத்தினுடைய ஆதீன கர்த்தாவா இருக்கக்கூடிய சீர்வளர் சீர் மெய்யப்ப ஞான சுவாமிகள் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கைவல்ய நவநீதத்தை ரமண மகரிஷி அவர்கள் ரொம்பவும் போற்றி புகழ்ந்திருக்கிறார். அவர்களுடைய ஆசிரமத்திலிருந்தும் கைவல்ய நவநீதம் என்ற ஒரு இப்ப இருக்கக்கூடிய நவீன தமிழ்ல எழுதப்பட்ட நூல், அதுவும் நமக்கு ரொம்ப சாதகமா இருந்தது. அதற்காக ஸ்ரீமான் ரமண மகரிஷி அவருடைய பொற்பாதங்களையும் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். இப்படி இந்த குருமகான்கள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணதுனாலதான் இந்த அர்த்தங்கள்லாம் ஏதோ நமக்கு புரியக்கூடிய அளவிற்கு முயற்சிகளை எல்லாம் நம்ம செய்ய முடியுது. அதனால ஒருபோதும் முயற்சியை நிறுத்தக்கூடாது, ஸ்ரவணத்தை நிறுத்தக்கூடாது, மனனத்தை நிறுத்த வேண்டாம், நிதித்தியாசனத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் நினைவுக்கும் ஆச்சாரியா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சத்சங்கத்தை நாம் நிறைவு செய்கிறோம். நாளை காலையில புது வருஷம் ஆச்சாரியா அவர்கள் ஆணையிட்டது மாதிரி புது வருஷத்திலே படிப்பு ஆரம்பிக்கணும் என்ற நோக்கத்தோட நாளையும் சில தத்துவார்த்தமான வேதாந்த கருத்துக்களை நாம் சிந்திப்போமாக. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம். धन्यवादः. पुनर्मिलामः. Tomorrow we will meet by 8:45. A short class, half an hour class will be there for New Year. All the best. Thank you, Swamiji. Thank you. Namaskar. Thank you, Swamiji. धन्यवाद स्वामी। धन्यवाद. ओम श्री गुरुदेव।